தேநீர் தூள் விற்பவர் 2 வகை டீ தூள் வச்சிருக்காரு. ஸோ 2 வகை டீ தூளோட ரேஷியோ வந்து 5:4. இது வந்து ஃபர்ஸ்ட் தரம், இது செகண்ட் தரம்னு வச்சுக்கோங்க. முதல் தர தேநீர் தூளின் விலை கிலோவிற்கு இந்த 5ன்னு வச்சிருக்கோம்ல, இந்த ரேஷியோவில் இருக்கிறதோட விலை வந்து 20. அதாவது என்ன அர்த்தம்னா 1 kg வந்து 20 ரூபாய். அடுத்து இந்த 2வது தூளோட விலை வந்து 1 kg வந்து 30 ரூபான்னு விற்கிறாரு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா கலப்படம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடையும் செகண்ட் கிரேடையும் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அந்த மிக்சரோட விலை ஓகேவா. ஸோ மிக்சரோட கேஜி வந்து 1 kg வந்து 27.50 பைசாவுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா லாப சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ இந்த அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, தனித்தனியாக கொடுக்கும்போது அதோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியுது. பட் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் வரும்? ஏன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 27.50 ரூபாய் 50 பைசாவுக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல்லிங் ப்ரைஸ். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா செல்லிங் ப்ரைஸ் தான் இது. பட் அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, உண்மையான அதோட அசல் விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா சிபி ஆஃப் மிக்சர். ஓகேவா. ஸோ இந்த மிக்சரோட சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா C1W1 plus C2W2 divided by W1 plus W2. இல்லை C1 C2 என்னன்னு சொல்லிடுறேன். C1ங்கிறது ஃபர்ஸ்ட் தரத்தோட காஸ்ட் ப்ரைஸ், C2ங்கிறது செகண்ட் தரத்தோட காஸ்ட் ப்ரைஸ். இந்த W1 W2ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஃபர்ஸ்டோட ரேஷியோ அது W1, செகண்டோட ரேஷியோ W2. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ போடலாம். C1ங்கிறது 20 into W1ங்கிறது 5. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 100. 20 into 5 100 ப்ளஸ் C2 என்ன 30. 30ஓட எதை பெருக்கணும், 4 பெருக்கணும். 3 அங்கே 12, ஸோ 120. அடுத்து W1 W2 இந்த ரேஷியோவை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 9. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 220 divided by 9 கிடைக்குது. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அடித்தோம்னா 8 2 9 18 வரும், மிச்சம் 4 வரும், 40. 40னா 4 டைம் அடிக்கலாம், அகெயின் 40 வரும், அது 4 டைம், அப்போ 4 4 போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைச்சிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24.44 rupees. ஓகேவா. 1 கிலோவுக்கு அதோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும் அப்படின்னா இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாமா. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா விற்கிறோம் இல்லையா, அப்படி விற்கிறதுனால என்ன லாப சதவீதம் வருதுன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. செல்லிங் ப்ரைஸ் என்ன 27.50 பைசா, காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 24.44 டிவைடட் பை 24.44 இன்ட்டு 100 வரணும், மேலே 100 வரணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ இது கொஞ்சம் பாயிண்ட்டில் தான் வர மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதில் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 06 வரும். 50ல் 44 போச்சுன்னா 06, 27ல் 24 போச்சுன்னா 3 டிவைடட் பை 24.44 இன்ட்டு 100. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 12.50 அப்படின்னு கிடைக்கும் பர்சன்டேஜ். 12.50னா என்னென்னா 12.5%.